அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமான் எந்தெந்த ராசிக்காரர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பது நமக்குள் பெரிய குரு பெருமைக்கும் சாஸ்திரங்களுக்கும் இடையில் ஒரு ஆன்மீக தொடர்பு மாதிரி உள்ளது. ஒவ்வொரு ராசிக்கும் முருகனுடன் ஒரு சிறப்பு நெருக்கம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு வழிபட்டால் வாழ்வில் ஒரு நம்பிக்கையும் உயர்வும் நிச்சயமாக ஏற்படும். இது ஒரு பரிசோதனைக்கு உட்பட்ட விஷயமில்லை, ஆனால் நம்முடைய ஆன்மீக அனுபவம் இதை உணர வைக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் முருகனுடன் ஒரு சிறப்பு நெருக்கம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களுக்கு முருகன் தம்முடைய வீரத்தன்மையை அளிக்கிறார். ஏதாவது ஒன்றில் ஆரம்பிக்க தைரியம் தேவைப்படும் போது முருகனை பூஜிக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷ சக்தி எழுகிறது. அவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் தன்மை உருவாக்குகிறது. ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் அமைதியாக சிந்தனையுடன் இருக்க விரும்புவார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு முருகன் அவர்கள் உள்ளுறுதியுடன் செயல்படுவதற்கான மன துன்பத்தையும் தருகிறார். வேலைவாய்ப்பு, நிலையான வாழ்வு, மன அமைதி இதையெல்லாம் பெற பிள்ளையாரோடு முருகனை வழிபடும் போது கூடுதல் பலன் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு முருகன் அறிவு திறனையும் சொற்பிறப்பாவையும், இவர் ஒரு ஞானத்தின் கடவுள் என்பதால் தேர்வுகள், பேச்சு போட்டிகள், தொழில் வாய்ப்புகளில் வெற்றி பெற விரும்பும் மிதுன ராசிக்காரர்கள் அவரை வழிபடலாம். கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப நலன் முக்கியம். இவர்களுக்கு முருகன் குடும்பத்தில் சாந்தியும் பாசமும் ஏற்பட செய்கிறார். அதே சமயம் மன உளைச்சலை குறைத்து நிம்மதியான வாழ்க்கையை அளிக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிமை உணர்வும் வெற்றிக்காக கொண்ட விருப்பமும் அதிகம். முருகனை வழிபட்டால் அவர்கள் அந்த ஆற்றலுடன் சீராக செயல்பட வேண்டும். உரிமையை அடக்கி கொண்டு ஒரு நேர்மையான தலைவராக வளர முடியும். முருகன் இவர்களுக்கு ஒரு நெறி காட்டும் அருள் செல்வார். கன்னி ராசிக்காரர்கள் சீராக திட்டமிட்டு செயல்பட விரும்புவார்கள். இவர்களுக்கு முருகன் விஞ்ஞானம், மருத்துவம் போன்ற துறைகளில் வெற்றி பெற அருள்வாராக. இவர்களின் கவனத்திறனும் நேர்த்தியும் முருகனின் அருளால் மேலும் வலுப்பெறும். துளாராசிக்காரர்கள் சமநிலை, கலை உணர்வு கொண்டவர்கள். முருகனை வழிபடும் போது வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளில் தெளிவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையிலும் பாசப்பரப்பிலும் முருகன் அவர்கள் சாந்தியையும் கலந்துரையாடும் மனப்பான்மையும் தருவார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு முருகன் மிக முக்கியம். இவர்களுக்கு சிக்கலான சூழ்நிலைகளிலும் வெற்றி கிடைக்க உள்ளுணர்வும் தைரியமும் தேவை. முருகனின் வேல் இவர்களுக்கு அந்த எதிரிகளை உள்ளத்தில் தோன்றும் கலகத்தையும் அளிக்க உதவுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு யாத்திரை, அறிவு, ஆன்மீகம் மிக முக்கியம். முருகன் இவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்கள் ஆன்மீக வளர்ச்சியிலும் துரித முன்னேற்றத்திலும் துணை புரிவார். வள்ளி தேவசேனா சமேதராக வழிபட்டால் அதிக பலன் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள். இவர்களுக்கு மன உறுதி, பொறுமை வேண்டும். முருகன் இவர்களுக்கு மன வலிமையும் தன்னை மீறி செயல்படும் ஆற்றலையும் அறிவார். வேலை இடமாற்றம், நிதிசார் முன்னேற்றம் ஆகியவை முருகனை வழிபடும் போது சாதாரணமாக நடக்கும். கும்பராசிக்காரர்கள் சிந்தனையிலும் சமூக சேவையிலும் ஈடுபடுவார்கள். இவர்களுக்கு முருகன் ஒரு நெறி காட்டும் சக்தியாக இருக்கிறார். குழப்பங்களை விலக்கி தெளிவான முடிவுகளை தள்ளுவார். விஞ்ஞான துறையிலும் சமூக முன்னேற்றத்திலும் இவர்களை உயர்த்துவார். மீனராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம், கற்பனை, கனவுகள் முக்கியம். முருகன் இவர்களுக்கு மன அமைதியையும் உள்ளுணர்வையும் மேம்படுத்துவார். கலைத்துறையில் ஈடுபடும் மீன ராசிக்காரர்களுக்கு முருகனை வழிபடுவது மிக பயனளிக்கும். முடிவாக சொல்ல வேண்டுமானால், எந்த ராசிக்காரராக இருந்தாலும் முருகனை விருப்பத்துடன் பக்தியுடன் வழிபட்டால் அவர் எந்த குறையும் இல்லாத முறையில் காக்கிறார். அவரது வேல் நம்மை ஒரு பாதுகாப்பு கோட்டையாக அமைகிறது. நாம் எந்த நிலையா இருந்தாலும் முருகனின் அருள் நம்மை உயர்த்தும். அவர் ஒரு முருகன், ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வழங்கக்கூடிய வரம் பெற்றவர். இந்த வீடியோவில் நீங்கள் எந்த ராசி, முருகனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.